தனது கணவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனுவை அவரது மனைவி சங்கீதா வாபஸ் பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு பெற்ற வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். செங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஃபிளாஷ்பேக். அதாவது தங்க சிலிப்பான மாதிரி அவனுக்கு மூளை சிலிப் ஆயிருச்சு என்னமாப்பா. ஏன்னா தினம் ஒரு ஷூட்டிங்ல தினம் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுறான் அந்த பையன். அப்ப அவனோட மைண்ட் இதெல்லாம் சர்வசாதாரணம். இந்த கீதா இல்லாட்டி இன்னொரு சீதா வருவா, அவ்வளவுதான். த்ரீசா வச்சுட்டு அவன் என்ன பண்றான்னு எங்களுக்கு தெரியாதாங்க. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. பொம்பளை வீக்னஸ் நிறைய இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன் இருக்கு அவருக்கு கன்ஃபார்ம். எல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? சங்கீதா பின்னாடி அவங்க 2 பசங்களும் இருக்காங்க. சரி, எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இப்ப நிறைய பேர் நீங்க காங்கிரஸ்காரங்க கேக்குறாங்க 5 வருஷம் என்ன புடிங்கிட்டு இருந்தாலும். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் விஜய் கேள்வி கேட்க முடியுமா? 5 வருஷம் நீ என்னடா நோக்கிட்டு இருந்த? உனக்கு பொண்டாட்டி சரியில்லை, நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த தருதலைக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி பேசுறதுக்கு ஒரு வாடகை வாய்ங்கள்லாம் இருக்கு, முட்டா கூட்டங்க இருக்கு. வாடகை வாயினாலும் கூட காசு கொடுக்கணும். அடுத்த கல்யாணத்துல ரெடி ஆகுவானே. விஜயோட வைஃப் சங்கீதா, அவங்க வைஃப் விஜய்கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு புருஷனாக நடந்திருந்தா பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்போ நீ நல்ல புருஷனாவே நடக்காது, நீ நாளைக்கு எப்படி ஒரு தமிழ்நாட்டு நீ ஒரு முதலமைச்சரா நீ எப்படி வழி நடத்துவேன்? தகுதிக்கு மீறி பேசாத. ஒரு அந்த அளவுக்கு அப்புறம் டிவிக்கவே பிளாஸ்ட் தாங்க. I'm waiting. See Joseph Vijay எனும் நான்